ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் கார்த்திக். நாம் இப்போ கர்நாடகா ட்ரிப்பில் பார்ட் 4 வந்திருக்கோம், அதாவது பகுதி 4. இதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் நம்ம ஆனகுட்டை விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து முருடேஸ்வர் போயிட்டுருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஆனகுட்டை விநாயகர் கோயிலுக்கு வந்துவிட்டோம். இது வந்து பார்த்தோன்னா உடுப்பியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். இன்கேஸ் உடுப்பியிலேருந்து நம்ம முருடேஸ்வர் போகிற பைபாஸ் ரோட்லேயே இந்த கோயில் இருக்கும். கோயில் மெயின் ரோட்லேருந்து உள்ள ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போன உடனே கோயில் வந்துடும். இந்த கோயிலோட பேர் வந்து ஆனகுட்டை விநாயகர் டெம்பிள். இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னா, விநாயகர் வந்து பார்த்தோம்னா விநாயகர் வந்து நார்மலாக இல்லாமல் யானையோட முகம் மாதிரியே யானை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் உயரம் 12 அடி உயரத்தில் இருக்கும். வளரும் விநாயகர்னு சொல்கிறாங்க. இன்னொரு விசேஷம், எல்லா கோயிலும் விநாயகர் வந்து பார்த்தோம்னா நெத்தியில் திருநீர் வச்சுருப்பார். இந்த கோயில் விநாயகர் நாமம் போட்டிருப்பாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா மகாபாரதத்தோடு சம்மந்தப்பட்ட கோயில். அதாவது இந்த பகுதியில் வந்து கும்பாசுரன்ற ஒரு அசுரன் வாழ்ந்துட்டு வருவான். அவன் வந்து எல்லாரும் துன்பப்படுத்திட்டு இருப்பான். இதனாலே அந்த ஊரில் வறட்சிகள் மழையெல்லாம் இல்லாமல் ஊரே ரொம்ப இதாகிடும். அப்போ வந்து இங்கே இருக்கிற முனிவர்கள்லாம் போய் அகத்தியர்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி ஊரில் வறட்சி பஞ்சம்லாம் இருக்குது, இதெல்லாம் இப்போ கோக்கிறதுக்கு வழி பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர் கடவுளை நோக்கி தவம் பண்ணுவார். அவரையும் தவம் பண்ண விடாமல் இந்த கும்பாசுரன் வந்து அவருக்கு தொல்லை கொடுப்பான். உடனே அவர் வந்து விநாயகர்கிட்ட போயிட்டு இவனை வந்து நம்மளை தொல்லை தரான், இவரோட இதை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டும்போது, அப்போ விநாயகர் அவனுக்கு சமமான பலமுடையவனால தான் அவனை கொல்ல முடியும், அதில் கொஞ்சம் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதே மாதிரி பீமன் வந்து அந்த கும்பாசுரன் அழிக்கிறதுக்கு வருவார். அப்படி வரும்போது யானை வந்து ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு ஓடி வரும். அதை பார்த்தோன்னே பீமன் வந்து ஆயுதத்தை அந்த யானைக்கிட்ட இருந்து பிடுங்கணும்னு சொல்லிட்டு ஓடும்போது யானை வந்து ஆயுதத்தை வீசிட்டு போயிடும். அதனால் அந்த ஆயுதத்தை வச்சு தான் அந்த கும்பாசுரனை கொல்லுவார், வதம் பண்ணுவார். அதை வதம் பண்ண யானை அந்த விநாயகர் போட்ட ஆயுதத்தை வதம் பண்ணும்போது அவருக்கு ஞானம் பிறந்து தான் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்பார். அதனால தான் இந்த ஊருக்கு கும்பாசின்னு சொல்லிட்டு அவர்களோட பேர்லேயே இந்த ஊர் பேர் இருக்கும். இதுதான் விநாயகர் மூலஸ்தானத்தில். எல்லாருமே வந்து யானை முகம்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அதை பார்க்கும்போது விநாயகர் உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த முகம் மட்டும் பார்த்தா யானை நேராக நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். 12 அடி உயரம்ன்றாங்க அந்த கோயில் விநாயகர். இந்த விநாயகர் வளர்ந்துக்கிட்டே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட நெத்தியில் வந்து திருநீர் இல்லாமல் நாமம் இருக்கிறதால இவர் வந்து விஷ்ணு கணபதி அப்படின்னு சொல்லி பூஜிக்கிறாங்க. இந்த கோயில் அன்னதானம்லாம் உண்டு. கோயில் ரொம்ப ஓரளவு பெரிய கோயில் தான். நல்லா பார்க்கிங் பண்ணுறதுக்கு வண்டிக்கு எல்லாருக்கும் வசதியான இடம் தான். மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளவனால கோயில் வந்துடும். சரி, கோயில் உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாது. கோயில் வாசல்லேருந்து நம்ம வீடியோ எடுத்தோம். மூலஸ்தானத்தை எல்லாருமே இங்கேருந்து தான் எடுத்தாங்க, வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாம் இந்த கோயிலை பார்த்து தரிசிச்சுட்டு இங்கேருந்து அடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக முருடேஸ்வர் போகிறோம். இங்கேருந்து முருடேஸ்வர் பார்த்திங்கன்னா ஒரு 60 65 கிலோமீட்டர் இருக்கும். நாம் இந்த ஆனகுட்டை கோயிலை பார்த்துட்டு அங்கேருந்து முருடேஸ்வர் கிளம்பிட்டோம். முருடேஸ்வர் போகிற வழியில் பார்த்தோம்னா மரவாத்தி பீச்சுன்னு சொல்லி ஒரு பீச் வந்தது. நிறைய ரீல்ஸ்லாம் அந்த பீச்சை பார்த்துருப்போம். இதுதான் அந்த பீச்சு. மேலேருந்து பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பீச்சு, ஒரு பக்கம் ரோடு, அப்படியே பக்கத்தில் நதி ஒன்று போயிட்டுருக்கோம். இது நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அது சீனே தெரியாது. அப்படி ட்ரோன் ஷாட்டில் பார்க்கும்போது அந்த சீனே நல்லா பக்காவாக தெரியும். அந்த ட்ரோன் ஷாட் ஒரு ஃபோட்டோ இருக்குது, நான் அதை போட்டு விட்றேன் உங்களுக்கு. பீச் நல்லா க்ளீனாக தான் இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பாறைகள் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும் எல்லா இடத்துலையுமே. அது ட்ரோனில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். பக்கத்துலேயே நதியும் போகும். இந்த பீச்சு ட்ரோனில் வந்து பார்க்கும்போது இப்படி தான் தெரியும் மேலேருந்து பார்த்தா. நம்ம அங்கேருந்து அப்படியே முருடேஸ்வர் கிளம்பிட்டோம். முருடேஸ்வர் வந்து பார்த்திங்கன்னா ரயில் வசதி இருக்குது, பஸ் வசதி இருக்குது. பெங்களூர்லேருந்து ட்ரெயின் பார்த்தோம்னா பெங்களூர்லேருந்து நிறைய ட்ரெயின் இருக்குது. அதே மாதிரி பெங்களூர்லேருந்து காலையில் கார்வார் கிளம்புற அந்த டே டைம் ட்ரெயின் பார்த்திங்கன்னா குக்கே சுப்பிரமணியா, மங்களூரு, உடுப்பி, கொல்லூர் இதெல்லாம் தாண்டி தான் முருடேஸ்வர் போகும். ஆக்சுவலாக முருடேஸ்வருக்கும் கொல்லூருக்கும் 50 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸு. இப்போ நாம் இங்கே முருடேஸ்வருக்குள்ளே வந்துவிட்டோம். முருடேஸ்வர் பார்த்தா கடற்கரை ஓரம் இருக்கிற சின்ன ஊர் தான். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோயிலுக்கு வரதுக்கு 2 கிலோமீட்டர் வரணும் கண்டிப்பாக. வந்தோடனே பார்த்தோன்னா முதல்ல என்ட்ரன்ஸில் இந்த பெரிய கோபுரம் வர இருக்கும். இந்த கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா 20 மாடி மொத்தம். இது இந்த கோபுரத்து மேலே போகிறதுக்கு 2 லிஃப்ட் இருக்குது. அதாவது 18வது மாடிக்கு ஒரு லிஃப்ட்டும் 17வது மாடி வரைக்கும் போகிறது ஒரு லிஃப்ட் இருக்குது. அதுக்கு மேலே யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த கோபுரத்தோட உயரம் பார்த்திங்கன்னா 237 அடி உயரம். இது வந்து இப்போ தான் 2000க்கு அப்புறம் தான் இந்த கோபுரம் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோபுரத்தை லிஃப்ட்டில் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த கோபுரத்து மேலே போய் லிஃப்ட்டில் பார்க்குறது டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து மதியானம் 12:30 மணி வரைக்கும், சாயந்தரம் 3 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க.
நாம் இப்போ லிஃப்ட்டுக்கு மேலே வந்தாச்சு. நம்ம கிட்டத்தட்ட 18வது மாடியிலிருந்து இந்த காட்சியை பார்க்குறோம். அங்கேருந்து பார்க்கும்போது இந்த கடல், இந்த சிவன் சிலைலாம் பார்த்தா ரொம்ப அழகாக தெரியும். ரொம்ப உயரத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படியே மேலே இருந்து இந்த முருடேஸ்வரர் அழகாக பார்க்கலாம். இந்த சிவன் சிலை பார்த்தீங்கன்னா 123 அடி உயரத்தில் இருக்குது. அதாவது இந்த கோயிலில் இருக்கிற கருவறையில் இருக்கிற இந்த முருடேஸ்வரர் சன்னதி தவிர மற்ற எல்லாமே வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ராமாயண காலத்துக்கே நம்ம போக வேண்டியதாக இருக்கும். அதாவது ராவணன் தான் இந்த கோயில் உருவாக்க முக்கியமான காரணம். அதாவது ராவணன் வந்து சிவபெருமானை நோக்கி ஆத்மலிங்கத்தை வேண்டி பல நாள் நெடுந்தவம் இருப்பார். அவரோட தவத்துக்கு சிவபெருமான் காட்சி தரேன்னு சொன்னோன்னே தன் கைலாய பருவத்தை தன் முதுகில் தூக்குவார். அப்போ சிவபெருமான் கோபமடைஞ்சு காலால் மெரிச்சோன்னே காலில் இந்த பருவத்தில் மாட்டிக்கிட்டு திருப்பி அவர் சிவபெருமான் நோக்கி சாமகானம் பாடி வெளியில் வந்துடுவார். திருப்பி தவம் பண்ணி சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணுவார். சிவபெருமான் காட்சி தரேன்னு சொன்னோன்னா தன் தலையை ஒன்றா வெட்டி கீழே போட்டுருவார். சிவபெருமானுக்கு ஆவாகனம் பண்ணுவார். அப்படி பண்ணும்போது சிவபெருமான் தோன்றி உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது எனக்கு இந்த ஆத்மலிங்கம் வேணும்னு சொல்லிட்டு ஆத்மலிங்கத்தை வாங்கிடுவார். ஆனால் அந்த லிங்கத்தை கொடுக்கும்போது சிவபெருமான் என்ன சொல்லுவார்னா, இதை தரையில் எங்கேயும் வைக்கக்கூடாது, இதை நேராக எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ஊரில் தான் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார். இதை பார்த்த தேவர்கள்லாம் எங்கள் ஆத்மலிங்கம் அவங்க கைக்கு ராவணன் கைக்கு போயிடுச்சுன்னா இன்னும் பலசாலி ஆகிட்டு இன்னும் கொடுங்கோல் ஆட்சி பண்ணுவான், நம்மளெல்லாம் அழிச்சிடுவான்னு சொல்லிட்டு விநாயகர்கிட்ட போய் முறையிடுவாங்க. விநாயகரும் தேவர்களுக்காக ஆடு மேய்க்கிற சிறுவனாக வருவார். ராவணன் வந்து லிங்கத்தை வாங்கிட்டு இலங்கைக்கு போகிற வழியில் கடல் கரை அந்த தண்ணியெல்லாம் பார்த்தோன்னே சரி அவன் சந்தியாவதனம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு சிறுவனை பார்த்தோன்னே சிறுவன்கிட்ட இந்த லிங்கத்தை கையில் வச்சுக்கோ, நான் போய் சந்தியாவதனம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லுவார். உடனே சிறுவன் லிங்கம் வந்து ரொம்ப பாரமாக இருக்குது, என்னால் ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது, என்னால் வச்சுக்க முடியாத பாரம் ஜாஸ்தியாச்சுன்னா வச்சுக்க முடியாதுன்னா நான் உன்னை 3 வாட்டி கூப்பிடுவேன், நீ வரலன்னா நான் கீழே வச்சுடுவேன்னு சொல்லுவார். உடனே ராவணன் அது மாதிரி நடக்காது, நீ வச்சுக்கோ நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு சந்தியாவதனம் பண்ணிகிட்டு இருப்பார். கரெக்டாக ராவணன் சந்தியாவதனம் பண்ணி முடிக்கும்போது விநாயகரும் 3 வாட்டி ராவணனை கூப்பிட்டுட்டு லிங்கத்தை கீழே வச்சுடுவார். இதை பார்த்த ராவணன் கோபம் அடைஞ்சு விநாயகரை தேடிட்டு வருவார். விநாயகர் அங்கேருந்து ஓடி போயிடுவார். உடனே லிங்கத்தை எடுக்கணுன்றதுக்காக தன்னோட 20 கையால் 20 கரங்களால் ரொம்ப வேகமாக தூக்கும்போது லிங்கம் 5 பாகமாக வெடித்து சிதறிடும். அந்த 5 பாகம் சிதறின இடத்துல தான் ஒன்று முருடேஸ்வரில் ஒரு பாகம் விழுந்துடும், அதுதான் முருடேஸ்வர். மீதி 4 பாகம் பார்த்தோன்னா குருவனதீஸ்வரர், கோகர்ணா, தாரேஸ்வரர், சஜ்ஜேஸ்வரர் 4 இடத்துல விழுந்துடும். இந்த 5 கோயிலும் இந்த இடத்த சுற்றி தான் இருக்குது. இந்த கோயிலும் அதில் இந்த முருடேஸ்வர் தான் வந்து இப்போ நான் பார்த்துட்ருக்க கோயில் வந்து முதல்ல பார்த்தா சின்ன மலை மேலே தான் அந்த லிங்கம் விழுந்தது. அதுக்கப்புறம் 2000க்கு அப்புறம் கோயிலை செம்மையாக பிரதிஷ்டை பண்ணி நல்லா கட்டியிருக்காங்க. கோபுரம்லாம் சூப்பராக இருக்கும் கோயிலில். ஆர்என் ஷெட்டின்றவர் தான் அந்த கோயிலை வந்து நிறைய நிர்மாணித்து நல்லா கட்டியிருப்பார். அதாவது 3 பிரிவாக இருக்கும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கோபுரத்து மேலே ஏறி போய் பார்க்குறது, அடுத்து வந்து முருடேஸ்வரோட மூலஸ்தான சன்னதி, அதுக்கப்புறம் இந்த சிவன் சிலை. இது கீழே பார்த்திங்கன்னா பூ கைலாஷ்னு சொல்லிட்டு ஒரு கேலரி இருக்கும். அதாவது ராவணன் வந்து எப்படி வந்து தவம் பண்ணார், என்னென்ன பண்ணார், அந்த வந்து சிற்பக்கலை சுதை வேலைப்பாடோடு செஞ்சுருப்பாங்க, சிற்பமாக வச்சுருப்பாங்க. நாம் கீழே இருக்கிற முருடேஸ்வரர் சன்னதியை பார்த்துட்டு கார் மூலியமாக தான் மேலே போனோம். கொஞ்சம் தூரம் படிக்கட்டு ஏறுற மாதிரி இருக்கும். வயசானவங்களாம் வந்ததால் எனக்கு படிக்கட்டு ஏற முடியாதனால கார்லேயே போயிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிட்ட வரையும் காரில் போனோம். அங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கே இருக்க சின்ன படிக்கட்டு ஒரு 50 படிக்கட்டு இருக்கும், அது வண்டி ஏறிடலாம். இந்த மேலே இருக்கிற சிலை கீழே ராமநாதீஸ்வரர் சன்னதி இருக்குது, பெரிய நந்தி இருக்கும். அந்த சன்னதியை சுற்றி தான் அந்த கேலரி இருக்கும். அது உள்ளே போய் பார்க்குறதுக்கு ஒரு ஆளுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. பூ கைலாஷ் கேலரின்னு பேர். நல்ல குகை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா ராவணன் வந்து இலங்கையிலேருந்து வந்து தவம் பண்ணி அந்த லிங்கத்தை வாங்கிட்டு போகிற காட்சி, அதுக்கப்புறம் லிங்கம் செதறி எப்படி இதாச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சிலையாக பண்ணி சுதை சிற்பமாக வச்சுருப்பாங்க. பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இங்கேருந்து இப்போ 50 படிக்கட்டு இருக்கோம், அது மேலே ஏறி போகிறோம். இதுதான் அந்த விநாயகர் வந்து ராவணன் கிட்ட அந்த லிங்கத்தை வாங்குகிற காட்சி. அது மேலேருந்து பார்க்கும்போது கடற்கரையெல்லாம் கோபுரம்லாம் ரொம்ப அழகாக தெரியும். நாம் அப்படியே மேலே போய் அந்த ராமநாதீஸ்வரர் சன்னதி தரிசனம் பண்ணிவிட்டு அந்த பூ கைலாஷ் அந்த கேலரிக்குள்ளே போனோம். அது ஒரு ஆளுக்கு 30 ரூபா டிக்கெட் சொன்னேன் இல்லையா, இதுதான் அந்த கேலரி. உள்ளே பார்த்தீங்கன்னா சுதை சிற்பங்களாகவே இருக்கும் எல்லா காட்சிகளுமே. நம்மளுக்கு இந்த கதைகள் வந்து ஈஸியாக இதை பார்த்தோன்னே புரிஞ்சிடும் எப்படி படிக்கிறதுக்கு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா எல்லா நாளும் டூரிஸ்ட் கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஏன்னா இந்த கொல்லூர், இந்த உடுப்பி வரவங்களாம் இந்த கோயில் டச் பண்ணிட்டு பார்த்துட்டு தான் போவாங்க. கோகர்ணா போகிறவங்களும் இந்த கோயிலை பார்த்துட்டு தான் போகிறாங்க. இந்த கோயிலுக்கு மெயின் ரோட்லேயே இருக்குன்றதால மெயின் ரோடுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, பஸ் வசதி இருக்குது. அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே வரணும். அங்கேருந்து ஆட்டோலாம் நிறைய கிடைக்கும். ரயில்வே ஸ்டேஷனும் பக்கத்துலேயே இருக்குது. அங்கேருந்து இறங்கினா கொஞ்சம் 4 கிலோமீட்டரும் அங்கேருந்து வரா மாதிரி இருக்கும். இங்கே தங்குறதுக்கு சில ஹோட்டல்ஸும் இருக்குது. பட் அந்தளவுக்கு நம்ம கொல்லூர் அங்கெல்லாம் இருக்கிற மாதிரிலாம் ஹோட்டல்ஸ் பெருசாலாம் இல்லை. ஒரு பேசிக்காக நல்ல ஹோட்டல்ஸ் இருக்குது, சின்ன சின்ன ஹோட்டல் இருக்குது. ஏன்னா சின்ன ஊருன்றதால ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும்.
பட் என்ன கேட்டால் தங்குறதா இருந்தால் நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு கொல்லூருக்கோ இல்லை கோகர்ணாவோ போய் ஸ்டே பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா இங்கே நிறைய எல்லாருமே வந்து பீச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் குளிக்கிறதால தண்ணியாக ரொம்ப சுத்தமாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு கலராக அந்த ப்ளூரிஷ் கலரே இருக்காது தண்ணியில். இப்போ நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த வீடியோவில் வந்த 2 கோயிலை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். எப்படி போகணும், எங்கே தங்கணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸும் அங்கே போட்டிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நாம் மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.